ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 17 illustration 17 from the following receipt and payment account of Friends Football Club for the year ending 31st March 2017 prepare income and expenditure account for the year ending 31st March 2017 and the balance sheet கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் கிளப்போட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரிசிப்ட் சைடு டு பேலன்ஸ் பிடி 1000, பேங்க்கு 10,000 11,000, டு சப்ஸ்கிரிப்ஷன் 5,000, அதே மாதிரி டு லெகன்சி 6,000, டு கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் 2,000, டோட்டலி 24,000. அதேமாதிரி ஃபர்னிச்சர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 7,000, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 800, ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1,500, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900, பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்டு 1,800, கேஷ் அட் பேங்க்கு 12,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,800, இப்போ டோட்டலாக 24,000. அதேமாதிரி அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த கிளப் had ஃபர்னிச்சர் ஆஃப் 12,000 on 1st April 2016. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12,000 2016. இக்னோர் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் இக்னோர் பண்ணிடணும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016-17 600 அதை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அண்ட் 31/3/2017 100, கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் அண்ட் 1st April 2016 23,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு அதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 800. அதே மாதிரி லெஸ்ஸு க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னா 100. இப்போ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ வருது 900. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்ட்டு டூ ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,500. எவ்வளோன்னா 1,500, இது 500. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டூ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எவ்வளோனாக்கா 900. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும், பை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 5,000. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோனாக்கா 5,000. அதேமாதிரி ஆடு அவுட்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016-17 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 600. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக என்ன பண்ணணும் வருது பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ வருதுனாக்கா 5,600. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பை கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2,000. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருது அமௌண்ட்டு, இங்கே 7,600 வருது. 7,600. அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வருது, இதில் 2,600 வருது, இதில் 3,100 வருது. இப்போ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இங்கே எக்ஸ்பெண்டிச்சர், இங்கே சர்ப்ளஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 4,500. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எவ்வளோ வருதுனாக்கா 600.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு 7600. அதேமாதிரி இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3400 தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4500. அதேமாதிரி எக்ஸஸாக வந்து இன்கம் வந்திருக்கு, ஓவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ். அப்போ இன்கம் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்குது, செலவு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அது வந்து சர்ப்ளஸ், நம்மளுக்கு வந்து உபரி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2017 பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஃபண்டு எவ்வளோனாக்கா 23,000. ஆட் என்ன பண்ணிக்கணும், சர்ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் கேபிட்டல் ஃபண்டோட என்ன பண்ணிக்கணும், அதை ஆட் பண்ணிக்கணும். நம்ம தியரியில் வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ், இது சர்ப்ளஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4500. இது டோட்டலி எவ்வளோ வருதுனாக்கா 27,500. அதேமாதிரி லெகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு எந்த சைடு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6000. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 12,000 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அடிஷனாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன் 7,000. இப்போ டோட்டலி 19,000. அதேமாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோனாக்கா 1000. அதேமாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் subscription outstanding 2016 to 17 எவ்வளோனாக்கா 600. அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2000. அதேமாதிரி கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோன்னா 1800. அப்போ நம்மளுக்கு டோட்டலி நம்மளுக்கு வந்து என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 33,500. நம்மளுக்கு இங்கே என்ன வருது அமௌண்ட்டு டோட்டலாக 33,500. இதுதான் வந்து ஆன்சர் நம்மளுக்கு. ஃபஸ்ட் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸஸ் ஆஃப் இன்கம்மை என்ன பண்ணிக்கணும், கேபிட்டல் ஃபண்டோட ஆட் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஃபர்னிச்சர் அடிஷனு, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அசெட் லைபிலிட்டி என்னென்ன அப்பியர் ஆகுமோ அதை போட்டுட்டு ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும்.